நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க வரோம். வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். நீங்கள் ரெகுலராக வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்கையும் நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தியிருக்கணும். ஸோ அது என்ன செட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு 6 விதமான செட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த 6 செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னா, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 புள்ளி இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணு. கீழே பாருங்கள், எனேபிள் அப்படிங்கிற ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சமானது அதே மாதிரி ஞாபகத்தில் இருக்கக்கூடிய பின்னாக நீங்கள் செட் பண்ணிக்கிடணும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் கொடுத்ததை மறுபடியும் கொடுக்கணும். நான் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அதே பின்னை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. யார் வேணாலும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ரீசெட் பண்ணுறதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துங்க. இல்லை நான் கொடுக்க விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ப்ளூ கலரில் ஸ்கிப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு மெசேஜ் வரும். இஃப் யூ டோன்ட் ஆட் அன் இமெயில் அட்ரஸ், யூ forget your PIN, you won't be able to re-register your phone number with WhatsApp அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 6 டிஜிட் பின்னை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ரீசெட் பண்ணணும்னா இமெயில் ஐடி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணலைன்னா உங்களால் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க அதே நம்பரில். ஸோ ஓகே கொடுத்துருங்க. தேவையில்லைன்னா உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க. இல்லைன்னா எனக்கு தேவைன்னா கேன்சல் கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸே ஆட் பண்ணிங்க. நான் ஓகே கொடுத்துட்றேன். அப்ளைங் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இஸ் எனேபிள்ட் அப்படின்னு வந்துருச்சு. கீழே ஒரு டன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், டிசேபிள் சேஞ்ச் பின் ஆட் இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம பேக்கில் போயிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, என்டர் யுவர் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின். அந்த 6 டிஜிட் பின் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பின் நம்பரை கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்த இடத்த டேப் பண்ணிவிட்டு இந்த நம்பரை கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சா. இது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு செட்டிங். வாட்ஸ்அப்பில் அடுத்த நம்ம பார்க்க போகிற செட்டிங் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். இந்த செட்டிங்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அப்படி பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய ஃபோனில் லாக் ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகிறேன். போனதுக்கப்புறம் இதில் ஸ்க்ரீன் லாக் டைப் அப்படின்னு இருக்குது, அதுக்குள்ளே நான் போகிறேன். இதில் ஆல்ரெடி நான் ஒரு பின் நம்பரை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நம்பரை நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேட்டர்ன் இருக்குது, பின் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது, அதே மாதிரி ஃபேஸ் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணுறதுக்கு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டார்ட் ஸ்கேனிங் வித் த சென்டர் ஆஃப் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இந்த ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கரை நான் இதில் வைக்கிறேன். வச்சு ஸ்கேன் பண்ணணும். பாருங்கள், உங்களுடைய எல்லா போதையும் நீங்கள் கொடுக்கணும். கொடுக்க 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 இங்கே பாருங்கள் பர்சன்டேஜ் கொடுதா, இங்கே பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு. தேவைன்னா நீங்கள் ஃபேஸ் ஐடி கூட யூஸ் பண்ணலாம் உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்கேன் ஆகுது பாருங்கள். என்னுடைய ஃபிங்கரை கிட்டத்தட்ட 88%, 92 கன்ஃபார்ம் ஆயிரும், 96, 100 ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் ஆயிடுச்சு. அனதர் ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் இன்னும் ஆட் பண்ணலாம். ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, பக்கத்தில் டன் இருக்குது, ஒன்று போதும், டன் கொடுத்துட்றேன். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஸ்க்ரீன் லாக் டைப்பில் ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணிட்டேன். அதே மாதிரி பின் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். ரெண்டையும் நான் யூஸ் பண்ண போகிறேன் என்னுடைய ஃபோனோட ஸ்க்ரீன் லாக். இப்போ நான் இது வெளியே வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பை நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோனை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு அக்கௌண்ட் ப்ரைவசி கீழே பாருங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இமிடியேட்லி ஆஃப்டர் 1 minute, ஆஃப்டர் 30 minutes. ஸோ இதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பை பார்த்து முடிச்சோடனே நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆகிடும்.
இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லாக் பண்ணால் போதும் அப்படிங்கிற செட்டப் இருக்குது. 30 மினிட்டுக்கு அப்புறம் செட்டப் இருக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் லாக், ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னாலும் அதுக்கு நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் இது 2வது செட்டப் உங்களுடைய வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு. வாட்ஸ்அப்பில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு செட்டப், செமையான செட்டப். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. சரி, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப்பில் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் நேம் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இல்லை டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க 24 மணி நேரம், 7 நாள், 90 நாள், இல்லை தேவைன்னா இது ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு அப்டேட் கூட இருக்குது. அது வந்து உங்கள் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ளே போகணும், டைரெக்டாக போயிடலாம். அப்டேட் யுவர் டிஃபால்ட் மெசேஜ் டைமர் இன் செட்டிங்ஸ், அதுக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா? இப்போ டிஃபால்ட் மெசேஜ் டைமர் இங்கே வந்தாச்சு. இதுலேயும் 24 hours, 7 hours, 90 days ஆஃப். இது எப்படி போகணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 டாட் செட்டிங்ஸ், அக்கௌண்ட், ப்ரைவசி, இதில் பாருங்கள் டிஃபால்ட் மெசேஜ் டைமர், ஸ்டார்ட் நியூ சேட்ஸ் வித் டிஸப்பியரிங் மெசேஜ் செட் டு யுவர் டைம். இது பொதுவானதாக இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த காண்டாக்ட்லேருந்து டெலிட் ஆகிடும். ஸோ அதுக்குண்டான செட்டப் தான் இது. நான் முன்னாடி காமிச்சது வந்து அந்தந்த பிரத்யேகமான அக்கௌண்ட்டில் நீங்கள் டிஸப்பியரிங் மெசேஜஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிற ஒரு செட்டிங், அதுவும் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு காண்டாக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் கிளிப் இருக்குது, மணி இருக்குது, பேமெண்ட் மணி இருக்குது, அப்புறம் கேமரா இருக்குது. இப்போ இந்த பேப்பர் கிளிப்பை நான் யூஸ் பண்ணிட்டு என்னுடைய ஃபோனோட கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ நான் எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் மேலே ஏதாவது எடிட்டிங் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஆட் கேப்ஷன் இருக்குது. ஏதாவது மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பாருங்கள் ஒன்று வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது ஃபோட்டோ செட் டு வியூ ஒன்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவர் ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பார். அப்படி பார்த்துட்டு அடுத்த வாட்டி அவர் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்கலி அது டெலிட் ஆகிடும். இப்போ நான் சென்ட் பண்ணிடுறேன். இந்த சென்ட் பட்டனுக்கு பக்கத்தில் பாருங்கள், இது க்ரீன் கலரில் விசிபிள் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது கிரே கலரில் இருந்துச்சு, இப்போ இது க்ரீன் கலரில் விசிபிளாக இருக்குது. இப்போ நான் இதை சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் மெசேஜ் போகும். ஒரு ஃபோட்டோவாக போகாது, இந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பார். பார்த்துட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவார். இதை மிஸ் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது டெலிட் ஆகிடும். மறுபடியும் அவரால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு பாதுகாப்பான ஒரு முன்னேற்பாடு தான். இதே நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ரெகுலராக பயன்படுத்தலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்க போகிற செட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங். நம்ம முன்னாடி பார்த்தது வரைக்கும் எல்லாமே சூப்பர் தான், இதுவும் சூப்பராக இருக்க போது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறைய காண்டாக்டை உங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுருப்பீங்க. அப்படி ஒரு சில காண்டாக்டில் இருந்து வரக்கூடிய மெசேஜ் ரொம்ப மோசமாக இருக்கும், ஸ்பேமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காண்டாக்டை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? ஸோ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் இதை ரெகுலராக பயன்படுத்துங்க. அதாவது இந்த மெசேஜ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவர் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த காண்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் 3 டாட், இதில் பாருங்கள் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இதில் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரிப்போர்ட்டை கொடுத்து பார்ப்போம். ரிப்போர்ட்டு கொடுத்தா இந்த மாதிரி வரும். அதில் 5 மெசேஜஸை வந்து வாட்ஸ்அப்புக்கு நம்ம அனுப்ப வேண்டி வரும். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. பிளாக் காண்டாக்ட் அண்ட் டெலிட் த சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மோர் போங்க. இதில் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த காண்டாக்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் நிரந்தரமாக. தேவைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் அல்லது பிளாக் அப்படிங்கிற 2 விஷயத்தை இந்த காண்டாக்டில் நீங்கள் கையாளலாம். சரிங்களா? அதாவது ஸ்பேம் மெசேஜ் இந்த மாதிரி விஷயங்களை அனுப்பக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த 2 விஷயங்களை ஹேண்டில் பண்ணலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்பில் குரூப் அக்கௌண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நான் ஒரு குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கேன். அதில் டாப்பில் பாருங்கள் நேம் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணும்போது இங்கே பாருங்கள் குரூப் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இங்கே தாங்க உங்களோட அதிகாரத்தை நீங்கள் செலுத்த முடியும். நீங்கள் ஒரு குரூப்போட அட்மினாக இருந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் முறையாக பயன்படுத்தலாம். எடிட் குரூப் இன்ஃபோ, அதுக்குள்ளே போகும்போது பாருங்கள் சூஸ் ஹூ கேன் சேஞ்ச் திஸ் குரூப்ஸ், சப்ஜெக்ட், ஐகான், டிஸ்கிரிப்ஷன், டிஸப்பியரிங் மெசேஜஸ், செட்டிங்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். யாருக்கு அனுமதி கொடுக்கலாம், யாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை இதில் இருக்குது. ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒன்லி அட்மின்ஸ், இதுக்கு அனுமதி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து சென்ட் மெசேஜஸ்,
குரூப் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கலாம். சென்ட் மெசேஜஸ் உள்ளே போவோம். இதில் பாருங்கள் ஒன்லி அட்மிட்ஸ் இல்லைனா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எடிட் குரூப் அட்மின்ஸ். ஸோ இது எதுக்கு தெரியுமா? அதிகாரம், உங்களுக்கு உள்ள அதிகாரத்தை நீங்கள் பகிரலாம் மற்றவங்களுக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் எடிட் குரூப் அட்மின்ஸ். சரிங்களா? குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அட்மினோட அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு அருமையான செட்டிங். சரிங்களா? இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா செட்டிங்கும் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஃபால்ட் செட்டிங்காக பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒருத்தா இல்லையா வாட்ஸ்அப்புக்கு அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.